Hi friends, welcome to Suja's Kitchen. இன்னைக்கு நம்ம வீட்லயே சீஸி பன்னீர் மேகி ரோல் எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த ஒரு panல ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். இல்ல பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதுல நான் ஒரே ஒரு மேகி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இப்போ இது half குக் ஆயிடுச்சு மேகி. இப்போ இதுல நான் அந்த மேகி மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரே ஒரு சின்ன கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். இதுவும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் சாஸஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா அது எது வேணால் உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டஃபிங்க்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ நான் இது சப்பாத்தி பிசைஞ்சு இது ஒரு சப்பாத்தி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா சுட்டு எடுத்துடலாம். நான் இந்த சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டேன். இப்போ இது மேலே நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது உங்களுக்கு சாய்ஸ் தான். வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, வேணாம் அப்படின்னா இதை விட்டுடுங்க. இது லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப போட்டுட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி புளிப்பு தன்மை கொடுத்துரும். சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இது மேலே நம்ம ஆல்ரெடி மேகி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேகி நடுவில் வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக பன்னீர், அதுக்கப்புறம் இது மேலே மொசரில்லா சீஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு சீஸ் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக திருவின கேரட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே கொஞ்சமாக நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்படி வச்சு ரோல் பண்ணிவிடுங்க. இது நல்லா இப்படி ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பியும் தோசை தவாவில் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இதில் சீஸு பன்னீர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். இப்போ இது மேலே பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நெய் இருந்தால் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நிமிடம் அந்த சீஸும் பன்னீரும் கொஞ்சம் மெல்ட் ஆகிற அளவுக்கு விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சீஸ் எல்லாம் நல்லா உருகி வருது பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீஸி பன்னீர் மேகி ரோல் ரெடி ஆகிடுச்சு. நான் பாருங்க இதை பிரித்து காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ சீஸியாக வந்திருக்குன்றது உங்களுக்கும் பாருங்கள். நான் நடுவில் பிச்சு காமிக்கிறேன். இப்போ இது எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பாருங்கள், எம்மியான சீஸி பன்னீர் மேகி ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.